நான் வீடியோ எடிட்டிங் பண்ணணும். என்கிட்ட லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் தான் இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோடய சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ கான்ஃபிகரேஷன். எனதில் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் போட முடியல, போட்டாலும் ஒர்க்கு பெருசாக மாட்டேங்குது. ப்ரீமியம் ப்ரோ அப்புறம் வந்து டாவின்சி ரிசால்வ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது. பட் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ எனது லோ கான்ஃபிகரேஷன். நான் வீடியோ எடிட்டிங் பண்ணணும், பட் ஆனால் எல்லாமே வந்து நான் பண்ணணும். அட்வான்ஸ்ட் எடிட்டிங் எல்லாமே பண்ணணும், ஈஸியாக இருக்கணும், எனக்கு சூட்டபுளாக இருக்கணும். அப்படிங்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஃபில்மோராவை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒன்று தான் நான் பார்த்த வரைக்கும் லோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டத்துக்கு ஃபில்மோரா அப்படிங்கிற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மட்டும்தான் சூட்டபுளான சாஃப்ட்வேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் பயன்படணும். அதனால தான் நான் வந்து ஃபில்மோரா டியூட்டோரியல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் கம்ப்ளீட் கோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபில்மோராவில் என்னெல்லாம் இருக்குங்கிறது எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபில்மோரா ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லோ கான்ஃபிகரேஷன் ஜஸ்ட் கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தால் கூட போதும், நீங்கள் வீடியோ எடிட்டிங் பக்காவாக பண்ணலாம். மற்றவங்க ஒரு யூடியூப் சேனலில் பெருசாக பண்ணுற கான்செப்ட் வீடியோ பண்ணுற அவங்க கூட ஃபில்மோரா சூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஒர்த்து இருக்குது. ஸோ ஃபில்மோரா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். இது வந்து காசு கட்டுற மாதிரி தான். பட் நான் உங்களுக்கு இதை நான் ஃப்ரீயாகவே கிராக் தரேன். நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காசு கட்டினதுக்கப்புறம் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணி என்னோடய ட்ரைவில் நான் போட்டு நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்கும், அதிலே கிராக் ஃபைலும் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். அப்படி புரியலன்னா வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதில் கேளுங்க, நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் வந்து நான் வந்து எனக்கு கிராக்லாம் வேணாம், எனக்கு ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டு வந்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லேர்ன் மோர் போயிட்டு பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. லிமிட் பிளான், இது ஆனுவல் பிளான், ஒரு வருஷத்துக்கு பிளான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு காசு கட்டிலாம் தேவையில்லைங்கிறனால ஃப்ரீயாகவே போதுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்மோரா எடிட்டிங் ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாமே எடிட் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு விஷயம், பெரிய சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லேயர் எடிட்டிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஃபில்மோராவில் கொஞ்சம் லேயர் எடிட்டிங் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணுவீங்களா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். தேங்க்யூ.